சைக்கிள்னாவே ஒரு எமோஷன் தாங்க. எடுத்த நாள் முதல் வண்டியை விடவே நம்மளுக்கு மனசே வராது. ஸோ அந்த காலத்துலலாம் குதிரை வண்டி, மாட்டு வண்டி தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. எப்படி இந்தியாக்குள்ளார சைக்கிள்கள் வந்து அதிகமா வந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா எது இருந்ததுன்னா, குதிரை வண்டி, மாட்டு வண்டி தான் இருந்தது. ஸோ ஆங்கிலேயர்கள் தான் 19ஆம் நூற்றாண்டுல கப்பல்கள் மூலியமா சைக்கிள வந்து இந்தியாவுக்குள்ளார கொண்டு வந்தாங்க. முதல்ல சைக்கிள்ல பார்த்த நம்ம மக்கள் வந்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டாங்க. இது என்ன வண்டி புதுசா இருக்கே! அப்படின்னு சொல்லி. என்னதான் சைக்கிள் வந்து கப்பல் மூலியமா வந்து ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தினாலும், அது எல்லாராலயும் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அதிகாரிகள் யூஸ் பண்ணாங்க, பணக்காரங்க, பிசினஸ் மேன்ஸ் மட்டும் தான் அத யூஸ் பண்ணிட்டு சைக்கிள வந்து யூஸ் பண்ணவும் முடிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாவும் இருந்தது. ரொம்ப முக்கியமான நகரங்கள்ல மட்டும் தான் சைக்கிளும் இருந்தது. எளிய மக்கள் கிட்ட இந்த சைக்கிள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்ஏஏ அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஸ்வான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலியமா உள்நாட்டிலேயே சைக்கிளை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாரு. 1950களில் முருகப்பா குரூப்ஸ் அவங்க ஹெர்குலஸ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான பிரிட்டிஷ் பிராண்ட் சைக்கிள் பிராண்டை வந்து இந்தியாவில் உற்பத்தி செஞ்சாங்க. இதன் மூலயமா பெரிய அளவிலான மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து சைக்கிளில் வந்து அவங்களால கொண்டு வர முடிஞ்சது. 1952 வெஸ்ட் பெங்காலில் சென்ட்ராலி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவில் பெரிய அளவிலான சைக்கிளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு மையமாக மாறிச்சு. சில முன்னோடிகள் எடுத்த துணிச்சலான முடிவுகள் மூலயமா தான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்தியாவோட சாலைகளில் கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை இந்த சைக்கிள் மாற்றிருக்கு. நன்றி.